அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேசராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவானால் இந்த உச்சநிலை அடையக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அம்ச மகாராஜ யோகம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி. இந்த பயிற்சி ஒரு வருட காலம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் இருந்து உச்ச பலத்துடன் பெறும்போது உங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு யோகம் ஏற்படக்கூடிய காலம். இதனால் கடந்த காலங்களில் மேசராசி அன்பர்கள் சனி பகவானுடைய 7.5 சனிங்கிற ஒரு பிடியில் சிக்கி எந்த ஒரு திருப்திகரமான செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்து முடிக்காமல் தடுமாறிட்டு இருந்த உங்களுடைய மன அழுத்தத்துக்கு இது அற்புதமான பயிற்சி, குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி இரவு இந்த பயிற்சி ஆகப்போகுதுங்க. குரு பகவான் இந்த பயிற்சினால் பார்த்தோம்னா தொழில், குடும்பம், பொருளாதாரம் எல்லாத்த விட குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இது முழுமையான பலன்களை இப்போது தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மேசம் ரொம்ப அன்பானவர்கள், எல்லா நபர்களிடம் அன்போடு பழகக்கூடியவங்க. பாசம் ஒருத்தர் மேலே வச்சிட்டிங்கன்னா வேஷம் போட தெரியாது, உண்மையாக உணர்ந்து அவங்களுக்காகவே எல்லா விஷயங்களையும் விட்டு கொடுத்து அன்புக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரர். அது குடும்ப சூழ்நிலையிலும் சரி, நட்பு வட்டாரங்களிலும் சரி, அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வேலையே செய்துட்டு இருந்தால் கூட சக ஊழியர்களிடம் அன்போடு நடந்து ஒரு அரவணைப்போடு வாழக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரர். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குறைவு தான். காரணம், தேவைக்கு உங்கள்கிட்ட பழகுவாங்க, தேவைக்கு முடிஞ்ச பிறகு தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு தான் நடந்திருப்பாங்க. அதுலேயும் இந்த 1.5 வருஷ காலத்தில் சொல்ல போனோம்னா கடுமையான போராட்டங்கள், வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை. எங்கே போனாலும் எந்த வேலை செய்யணும்னு நினச்சாலும் முழுசாக செய்து முடிக்க முடியாது. யார் மேலே பாசம் வச்சுமோ அவங்களாலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. சிலரெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சில தவறுகளை செய்திருக்க மாட்டோம். மேசராசிக்காரனா ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டவங்க, கோபம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் நேர்மையாக இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு நீங்கள் செய்யாத சில பாதிப்புகளோட தவறே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் பழி உங்கள் மேலே வந்திருக்கு. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வேலையிலேயே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஒரு இடத்துல நீண்ட காலமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் மற்றவங்க உட்காரக்கூடிய அளவுக்கு சில சூழ்ச்சிகள் நடந்திருக்கு. இப்படி பல விதமான போராட்டங்களை சந்திச்சிருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் இந்த 1 வருஷ காலகட்டத்துக்குள்ளே தேவையில்லாத விரயங்கள் அதிகமாக இருக்கும். அந்த விரயம் சரி கட்டுறது ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். ஏன்னா 7.5 சனி. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது 1 வருஷமாக குரு உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில் இருந்தது. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்ததுனால சில முயற்சிகள் நீங்கள் எடுத்திருந்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த பயிற்சி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாத்த விட ஒரு கௌரவம், ஒரு புத்திர பாக்கியம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகந்தாங்க குரு பகவான். அதனால தான் குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பலம் இருந்தால் எதையும் செய்து முடிக்கலாம் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும் புகழோடு சொல்லக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு பகவான். இது முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில் மறைந்திருந்த காரணத்தினாலையும் 12ஆம் இடத்துல சனிங்கிற ஒரு 7.5 சனி பிடியில் சிக்கிறதுனாலையும் இந்த 1 வருஷ காலகட்டத்தில் நீங்கள் போராட்டங்களை சந்தித்த காலம் மாறக்கூடிய நேரம்தான் இந்த குரு பயிற்சி உச்ச பலத்தை அடைய போகுதுங்க. 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம்ங்கிறது வண்டி வாகனம், அது மட்டும் கிடையாது, சுகஸ்தானம், அதாவது நம்மளுடைய மன நிம்மதி. அதே ஸ்தானத்தில் அந்த 4ஆம் இடம்தான் வீடு, வண்டி வாகனம், ஆடம்பரம், சந்தோஷம்,
ஆக மொத்தத்தில் தாயார் ஸ்தானம்னு கூட சொல்லலாங்க. அப்போ அந்த இடத்துல குரு உச்சமடையும் போது அற்புதமான ஒரு சுப வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது குடும்ப வாழ்க்கையும் சரி, ஆரம்ப காலத்தில் திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பாதிக்கப்பட்டமோ, நிம்மதி எவ்வளவு இழந்தமோ, எத்தனை போராட்டங்களை கடந்து வந்தோமோ, அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அருள் பெறும் யோகமான ராஜ யோகம், அதாவது அம்ச யோகம், பஞ்சமகா புருஷத்துலேயே அற்புதமான யோகங்க. அது கேந்திரஸ்தானங்களில் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் நம்மளுடைய ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு கேந்திரஸ்தானங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மகா யோகம் ஏற்படுதுங்க. அந்த யோகம் ஒரு வருட காலம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம். உச்ச பலத்தோட இந்த குரு உங்களுக்கு ராசிக்கு அதாவது 5ஆம் பார்வையாக அதாவது 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அப்போது திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பயணம், நாம் எதை எதிர்பார்த்தோமோ, எது அடைய முடியாமல் நம்ம தவிச்சிட்டு இருந்தோமோ அந்த வாய்ப்புகள் தானாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமையப்போகுதுங்க. அதே சமயத்தில் குரு பகவானுக்கு 3 பார்வை, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 7ஆம் பார்வை. அந்த 7ஆம் பார்வைங்கிறதுங்க உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் பார்க்குதுங்க. அப்போது 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். எந்த அளவுக்கு தொழிலில் நம்ம விரயங்கள் சந்திச்சோமோ, நஷ்டங்களை சந்திச்சோமோ, இல்லை வேலைக்கே போன இடத்துலையே நமக்கு ஒரு வேலை சிறப்பான முறையில் அமையாத அளவுக்கும் சில பேர்னால சில நெருக்கடிகளை சந்திச்சுட்டு தடுமாறிட்டு இருந்தோமோ, அந்த இடத்துல நீங்கள் யார் அப்படிங்கிறத ஒரு மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. நிச்சயமாக சொல்ல போனோம்னா உங்களுடைய திறமைக்கு ஒரு பிரகாசமாக ஒரு வெளிச்சமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அப்போது வெளிநாடு யோகத்தை கொடுக்கும், அயல்நாடு தேச பிரயாணங்களால் நன்மைகள் உண்டாகும், வேலையினால் ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கும், உத்தியோகங்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி. அதை விடங்க உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க குரு பகவான். ஏன்னா அந்த இடத்துல சனி பகவான் ஏற்கனவே உட்கார்ந்துருந்தார். 7 சனியில் சிக்கியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த சனி பகவானுக்கு ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக எந்த அளவுக்கு கெடுதல்கள் நண்பர்களாலேயும் உற்றார் உறவினர்களாலேயும் சொந்த பந்தத்தினாலேயும் நாம் தனிமரமாக நின்று கஷ்டப்பட்டோமோ, நம்மளை யார் புரிஞ்சிக்கக்கூடியவங்களை நம்மளை வெறுத்தாங்களோ அந்தந்த இடத்துல நம்மளுடைய அன்பு எண்ணங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாகவும் ஒரு நேரமாகவும் கண்டிப்பாக உங்களுக்கு அமையப்போகுதுங்க. ஏன்னா 9ஆம் பார்வையாக குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் ஸ்தானம் மட்டும் கிடையாதுங்க, சுப விரயங்கள் பண்ணுவீங்க. இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, தேவையான நல்ல செலவுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. இது வரைக்கும் எதையுமே பண்ண முடியல, எதையுமே சாதிக்க முடியல, நம்ம நேர்மையாக இருக்கிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லை, நம்ம உண்மையாக இருக்கிறோம் ஆனால் நம்மளை குற்றவாளின்னு சொல்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதி இல்லாத அளவுக்கு சமீப காலத்தில் நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி. அற்புதமான ஒரு காலம். இதை சரியாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மாற்றம், ஒரு திருப்புமுனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவானின் பெயர்ச்சி. சரிங்களா? இப்போ சொன்ன பலன்கள் கோச்சார அடிப்படையில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் வச்சு நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். ராசிங்கிறது சந்திரன், நம்மளுடைய மதி, நம்மளுடைய சிந்தனை. லக்னங்கிறது நம்மளுடைய விதி, நம்மளுடைய உயிர். ஆகையில் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது, அதே சமயத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரம் என்ன, குரு பகவானின் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துங்க இன்னும் பலன்கள் உங்களுக்கு கூடுதலாகவும் கிடைக்கலாம், இல்லை குறைந்தும் காணப்படலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் தான் முழுமையான பலன்களை இந்த நேரத்தில் என்ன மாதிரி தசாபுத்திங்கிறது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிற காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல் இருந்தால் நீங்கள் எந்த தேசத்தில் எந்த ஊரில் இருந்தால் கூட ஆன்லைன் மூலமாக கூட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது 3ஐயும் தெரியப்படுத்தினா முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்த முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் மனிதர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரு தகவல். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த குரு பகவானின் ஒரு பெயர்ச்சி சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால எதையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முயற்சிகள் எடுங்க. அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இந்த பயிற்சியிலிருந்து உங்களுடைய
இந்த காலகட்டத்தில் இருந்து இனி வரக்கூடிய காலகட்டம் அற்புதமான பொன்னான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.